Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்திருப்போம் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி. நம்ம சால்ட் யூஸ் பண்ணி வறுத்தோம்னா அப்படியே பீச்ல கிடைக்கிற அந்த வேர்க்கடலை மாதிரியே இருக்குங்க. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்க்கலனா மறக்காம பாருங்க. இந்த வீடியோவோட சால்ட்டட் வேர்க்கடலை எப்படி இருக்கும்னு சொல்லி அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அரைக்கப் அளவுக்கு சர்க்கரைக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. அவ்வளோதான். இந்த தண்ணி வந்து சர்க்கரை கரையட்டும், மற்றபடி வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு சர்க்கரை மட்டும் கரைஞ்சால் போதும். சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம இந்த வேர்க்கடலையை இப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை வந்து முழுசாக கரையணும்னு கிடையாதுங்க, சும்மா லைட்டாக. இது வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சர்க்கரை ஒரு பாதி அளவுக்கு கரைஞ்ச உடனே நான் வந்து வேர்க்கடலையே சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இதை கொஞ்ச நேரம் இப்படியே இருக்க விடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டு நம்ம வந்து அடுப்பை மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரத்துலையே நல்லா வந்து சர்க்கரை இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாகி அப்படியே வேர்க்கடலையில் நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி பிடிச்ச அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இல்லைனா இந்த பாத்திரத்திலே கூட வைக்கலாம். கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும். சில்லுனான அப்புறமா பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அந்த வேர்க்கடலை நல்லா ஒன்றும் நல்லா பெருசு பெருசு சைஸில் சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கோட்டிங் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். உப்பு வேர்க்கடலையும் நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து ஸ்வீட்டான வேர்க்கடலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுத்துலேயே எது பிடிச்சிருந்தனோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உப்பு வேர்க்கடலையை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டோம். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எந்த வேர்க்கடலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை சால்ட்டு வேர்க்கடலை வந்து இன்னொரு தடவை எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறுன அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்ச அப்புறம் இந்த மாதிரி முழுசாக ட்ரை ஆன அப்புறமா இப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதையே வந்து வெல்லம் வச்சு செய்கிறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.